அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் கிரியேஷன் அப்படின்னா நான் ஒன்ஸ் அகெயின் சொன்ன மாதிரி எல்லா டேபும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். வேறஸ் ஓப்பன் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் ஓப்பன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதை கீழே கீபோர்டில் யூஸ் பண்ணணும்னா Ctrl+Nங்கிற கீ யூஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணணும்னா Ctrl+O. ஸோ நீங்கள் அதில் டேரெக்டாக நான் வந்து சூஸ் பண்ணணும்னா நியூ ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ நியூ கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் இபிஎஸ் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இபிஎஸ் அப்படின்னா என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்போ எப்பயுமே நம்மளுடைய ஸ்க்ரீனில் இந்த மாதிரி 3 டாட்ஸ் இருந்து சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக நம்ம சாஃப்ட்வேரில் என்னென்ன இன்பில்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு என்ன வேணுமோ ஆல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு ஐ எம் சூஸிங் நெக்ஸ்ட். ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாச்சும் நான் ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் ப்ராஜெக்ட் ஐடி கொடுத்துப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து என்னென்னா ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து எந்த நேம் போட்டு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை பிரிட்ஜோ இல்லைனா ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லைனா ஒரு ஸ்மால் ரூமோ இல்லைனா ஒரு பவர் ஸ்டேஷனோ இட் மே பி எனி திங். ஸோ வாட் இஸ் மை ப்ராஜெக்ட் நேம் அப்படிங்கிறத நான் இந்த ஐடிக்கு கீழே நான் வந்து இப்போ ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ப்ராஜெக்ட்ஸ் பிளான் ஸ்டார்ட் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டாக இன்றைக்கி என்ன டேட்டோ அது வந்து நமக்கு எடுத்துக்கும். இல்லை ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட் லேட்டர் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் 3 டாட்ஸ். அதில் வந்து கேலண்டர் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி நான் இந்த டைமில் பில் பண்ணணும், இந்த ஹவர்ஸில் நான் பில் பண்ணணும்னா கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லீவ் இட் ஆஸ் இட் இஸ். மஸ்ட் ஃபினிஷ் பை அப்படின்னா நான் எக்ஸாக்டாக இந்த டேட்டில் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மஸ்ட் ஃபினிஷ் பையில் கொடுத்துடலாம். இல்லை எனக்கு தெரியாது நான் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், இட் இஸ் a 2-year ப்ராஜெக்ட், அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது அப்படின்னா யூ கேன் லீவ் திஸ் பாக்ஸ் அண்ட் சூஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஓபிஎஸ். ஓபிஎஸ் அப்படின்னா ஆர்கனைசேஷன் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பர்சன் ஓவர்